என்னாச்சு? ஐயோ ஃபிராக்சர். ஃபிராக்சரா? டேய் கார் ரெடி பண்ணுங்க. டேய் ஏன்டா சிரிக்கிற? ஹீரோயின் கீழே விழுந்துட்டாங்க சார். ஹீரோயின் கீழே வந்ததுக்கு நீ சிரிக்கிறியா? நீ இப்ப சரி. இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல. வலி இல்லையா? அது இருக்கு. பின்ன இது என்ன? சான்ஸ். என்னது? சான்ஸ். ரியல் ஃபிராக்சர். என்னையா பிச்சைக்காரங்க மாதிரி? என் பொண்டாட்டிக்கு கை உடைஞ்சிருச்சு, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணல. இப்போ உங்க ஹீரோயின் கால் உடைஞ்சிருச்சுல, வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் உங்களுக்கு தானே சார் இருக்கு. வேணா ஹீரோயினை மாத்திட்டு ரீஷூட் பண்ணலாமே. நல்ல ஹீரோயின் கிடைக்கணும் இல்லையா? தேடுவோம் சார். தேடுறதா? புது ஹீரோயினை தேடுறதுக்குள்ள நம்ம கால் ஃபிராக்சர் ஆயிடும். எனக்கு என்னவோ நாம ஒரு வருஷம் வெயிட் பண்றது நல்லதுன்னு தோணுது. அது வரைக்கும் பிச்சை எடுக்கிறதா? ஷட்டர் க்ளோஸ். சார் ஹலோ. நீங்க எங்கேயும் ஹீரோயினை தேட வேண்டாம், நானே ஹீரோயினா நடிக்கிறேன். எல்லாரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? பிடிக்கலன்னா நான் நடிக்கல. சார் அந்த கடவுளே நமக்காக உங்க வீட்ல ஒரு ஹீரோயினை உருவாக்கிட்டான் சார். எனக்கு ஓகே. உனக்கு ஓகே, அவங்க ஃபேமிலிக்கு ஓகேயான்னு கேளு. கண்ணு ஓகே, மூக்கு ஓகே, பல்லு ஓகே, லிப்ஸ் ஓகே, எல்லாம் ஓகே. என்னையா ஓகே? பைத்தியக்காரத்தனமா பேசாத. இதெல்லாம் எங்க பரம்பரையிலேயே இல்ல. நம்ம பரம்பரையில இல்லன்னா மாப்பிள்ளை பரம்பரையில மட்டும் இருக்கா? பொண்ணு இல்ல நம்ம பொண்ணாச்சேன்னு யோசிக்கிறேன். நம்ம பொண்ணுனா மட்டும் நடிக்க கூடாதா என்ன? இந்த காலத்துல பொண்ணுங்க தான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான். ஆனா இது ரொம்ப ஃபாஸ்ட், அதான் பயமா இருக்கு. என்ன பயம்? லலிதா நடிக்க போறது ஏன் புருஷனோட தானே. எனக்கு ஓகே. கட். ஓகே. இந்த பாட்டுக்கு நான் தான் டைரக்டர், உங்களுக்கு தெரியுமா? இங்க உட்காருங்கம்மா. சாரி, ப்ரொடக்ஷன் சேர் கொண்டு வந்து போடுமா. சூப்பர். ஏய் அம்மா, ஹீரோயின் உட்கார்ற சேர்ல டவல் போடணும்னு எனக்கு தெரியாதா? சாரிம்மா, கொண்டு வரேன். அம்மா ஜூஸ். என்ன ஜூஸ்? மாதுளை. என்னத்துல? மாதுளை. ஓஹோ. அது எனக்கு தெரியுது. என்ன ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்க? என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல? எடுத்துட்டு வரேம்மா. பிசி என் ஃபேஸ் இருந்து ஜூம் பேக் பண்ணி லெஃப்ட்டுக்கு பேன் பண்ணா லலிதா என்டர் ஆவா. ஓகே, ஒரு குட் ஐடியா சார். லலிதா ஃபேஸ்ல இருந்து ஜூம் பேக் செஞ்சு பேன் பண்ணா நீங்க என்ட்ரு ஆனீங்க சார். டேய் சந்தோஷ் இவனுக்கு ஃபோன் போடுறா. அவர் நம்பர் நமக்கு எதுக்கு சார்? நான் உங்க ஃபேஸ்ல இருந்தே ஜூம் பேக் செஞ்சு உங்க ஃபேஸ்லயே கொண்டு வந்து கேமரா நிப்பாட்டிடுறேன் சார். சொன்னது செய். செய்யறேன் சார். பணம் தரீங்க இல்லையா? நான் செய்யறேன். செய்டா நாயே. பணம் தரல செய்யடா. என்னம்மா? ஏர் கூலர் இல்லையா? கடையில இருக்கு. 2-3 எபிசோடுக்கு அப்புறம் வர வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ தலை வலிக்குது. அம்மா வீட்டுக்கு போலாமா? பாருங்கம்மா, ஷூட்டிங் இன்னும் பாக்கி இருக்கு. ஏர் கூலர் வேணா என் வீட்ல இருந்து வர வைக்கிறேன். ஓகே, அந்த ஃபேனை இந்த பக்கம் திருப்புங்க. இங்க பாருமா, நான் எங்க ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் பாய் இல்ல. அதனாலதான் திருப்புங்கன்னு சொன்னேன், திருப்புடான்னு சொல்லலையே. ஐஸ்வர்யா ராய், யுக்தா முகிலா இவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். வாட்? ஒண்ணு இல்லம்மா, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மனுஷா கொய்ராளா, மாதுரை தீட்சத்து, அம்மா தாயே கடவுளே. ஏய் என்ன போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏந்திரு. ஒண்ணு இல்ல மாமா, நான் ஹீரோயின் ஆயிட்டேன்னா எப்படி இருக்கும்னு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தேன். ஓவர் ஆக்டிங் எல்லாம் வேண்டாம், டேக் போலாம் வா. ஓகே. Dress change. Dress change. Very nice. சி. கையெடு, ஒழுங்கா படுக்க மாட்டேன். என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல டாடி. டேய் சின்னையா, சின்னையா. ஐயா, வீட்ல யாரும் இல்லையா? எல்லாரும் வெளில போயிருக்காங்க. அம்மா மட்டும் ரூம்ல இருக்காங்க. அம்மா மட்டும் தான் இருக்காங்களா? ஆமாங்கய்யா. மீனாட்சி மாட்ன செத்த.
சாரி. ஆமா, நீ என்ன மீனாட்சி சேலையில? கோயிலுக்கு போலானே அக்கா புடவை எடுத்து கட்டிக்கிட்டேன். ஆனா நான் போகல. ஏன் போகல? போகணும்னு தோணல. ஏன் தோணல? மனசு சரியில்லை. ஏன் தெரியல. சரி, நீ என்ன என் ரூம்ல? உங்க போட்டோ பார்த்துட்டு இருந்தேன். ஏன் போட்டோ? இது உங்க மேரேஜ் போட்டோ. சரி, இந்த விஷயத்தை மீனாட்சி கிட்ட சொல்லாத. எந்த விஷயம்? அதான் நம்பர் 2. சிச்சி, சாரி, சிச்சி, இடியட். என்ன மன்னிச்சிடு. மாமாவை எனக்கு பிடிச்சிருக்கு. சாரிக்கா. I love your husband. நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் என்னால நிச்சயம் இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஊருக்கு போய் என்னது சாதிக்க போற? இங்க பிரம்மாதா பங்களா இருக்காங்க, ஓட்டு வீடு தானே. இங்க பிட்சாவும் கிடைக்கும், பர்கரும் கிடைக்கும். அதுக்கு தானே வந்தீங்க? பின்ன எதுக்கு வந்தோம்? எனக்கு கையில அடிபட்டுச்சுன்னு என்ன பாத்துக்கிறதுக்காக தானே எல்லாரும் வந்தீங்க. நீ ஊருக்கு ஒண்ணு போ தேவையில்ல. அம்மா, இந்த பெட்டி எடுத்து போய் உள்ள வைங்க முதல்ல. கை சரியாகாம இருந்தா பெட்டி எப்படி தூக்குவ? ஐயோ அம்மா, கையிலும் சரியாக. என்ன சிரிப்பு? அப்படியே கை சரியானாலும் இவ்ளோ பெரிய வீட்டு என்னால தனியா இருக்க முடியாது. என் அத்தை ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இதோ உங்க அத்தை வந்துட்டாங்க. நீயே வச்சுக்கப்பா. வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுக்காக இப்படியா கதவு திறந்து வைக்கிறது? இளஞ்சோடி இல்ல, இன்னும் பொறுப்பு வரல. வாங்க அத்தை. வாங்க சம்பந்தி. வாங்க அத்தை. வாங்கம்மா. வாங்க சம்பந்தியம்மா. என் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு என்னையே வரவேற்கிறீங்களா? வர்றேன் வர்றேன். ஏம்மா மீனாட்சி, இவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? நான் அப்படி போன உடனே இப்படி வந்துட்டாங்களா? தள்ளு. தட்டுல என்ன? பெக்கரு. பெக்கர் இல்ல, பர்கரு. உன் புருஷனை விட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்காக இவங்களை தனியா விட்டுட்டு போனேன் தெரியுமா? ஏதோ இளம் ஜோடிகள் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் செய்யட்டும்னு. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லாரும் கும்பலா வந்துட்டீங்க. வாட் டு டு? ஆல் ரிமோட் வில்லேஜ் பீப்பிள். இவங்க எல்லாரும் என்ன பாத்துக்கு தான் வந்திருக்காங்க. என் கைக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. என்னது? பிராக்சரா? எங்க? எப்படி? எந்த கை? அது சரியா போயிடுச்சு. அது எப்படி? பிராக்சர் இவ்வளவு சீக்கிரம் எப்படி சரியா போகும்? என்னம்மா? ஐயோ, இதுக்கு போய் கண் கலங்குறீங்க. எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்றேன். எந்த கை? எப்படி நடந்துச்சு? சொல்லுமா. கீழே விழுந்துட்டியா? சொல்லுமா. சரியா போயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஐ எம் சாரி. ஹெல்ப் பண்ண வந்தீங்களா, டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு தான் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது யாரு? லலிதாவா? ஏமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? எப்பவும் கலகலன்னு இருக்கிறவ இப்படி டல்லா இருக்காளேன்னு கேட்டேன். ஒரு பொண்ணு சடனா இப்படி மாறிட்டான்னா அது லவ் தான். சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்கலாம். அம்மா, நான் ஊருக்கு போறேன். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இங்கே இருங்க. அவளோட பிடிவாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. சீக்கிரம் ரெடியாங்க, போலாம். அவ சொன்னானா நீங்க போயிடுவீங்களா? 2 மாசம் இருங்க. இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு இருக்கு? நீங்க கெஞ்சி கேட்கறதுனால நாங்க இருக்கோம். எங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேம்மா. ஆமாமா, மீனாட்சி எங்களை விட நீங்களே நல்லா கவனிச்சுக்குவீங்க. நாங்க புறப்படுறோம். ஆமா, உன் புருஷன் எங்க? ஷூட்டிங். ஷூட்டிங் இல்ல, SH ஷூட்டிங். ஷூட்டிங். கரெக்ட். இனிமே நீ உன் புருஷன் கூடவே இரு. வீட்டு விஷயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே.
பதிலா நான் இல்ல. உன் குடும்பத்தை கெடுத்து உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். லலிதா அழகுக்கே இலக்கணம். அவள மாதிரி ஒரு அழகிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நிஜமாவா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ மீனாட்சி, நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய 2வது கல்யாணம் செஞ்சுக்க நான் ரெடி. அக்கா, நான் உங்க 2 பேருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அதுக்காக மாமாவை என்னால மறக்கவும் முடியாது. நான் உன் கூடவே இருப்பேன். ஆனா உன் மனசை நான் வேதனைப்படுத்தவே மாட்டேன். கட். எதுக்கு? ஷாட் ஓகே. ஐயோ, பவர் கட் ஆன மாதிரி சரியான டைம்ல கட் சொல்லிட்டியே. ஹலோ, நான் டைரக்டர். எப்போ கட் சொல்லணுமோ எனக்கு நல்லா தெரியும். இல்லன்னா சென்சார் கட் ஆயிடும். என்னம்மா கதை விடுற? ஆட் ஃபிலிம்க்கு சென்சார் எங்க இருக்கு? ஃபிலிமுக்கு சென்சார் இல்ல, என் லைஃபுக்கு சென்சார் இருக்கு. ஓஹோ, உன் பொண்டாட்டி இருக்கான்னு பயமா? ஏய், நான் என் ப்ரொஃபஷனுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். சார், நம்ம ஃபேரங்கவுலி கட் அவுட்டுக்கு சூப்பரா செக்ஸியா போஸ் ஒன்று கொடுங்க சார். டிஃபரன்ஸ் பொண்ணுங்களோட டிஃபரெண்டா செக்ஸியா இருக்கணும் சார். இவரா செக்ஸியாவா? அதுவும் வைஃப் இருக்கும்போது. சார், நீங்க கவலையப்படாதீங்க. உங்க வைஃபை நாங்க டைவர்ட் பண்ணிடுறோம். நீங்க செக்ஸியா போஸ் கொடுங்க சார். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க.